கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேயற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 21ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நமக்கு இன்றைக்கி என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்காரர் எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் ஒரு நாள் ஆபிரகாமை சந்திக்க வருகிறார். தரிசனத்திலே வேதம் அழகாக சொல்கிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத ஆபிரகாமே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். மகா பெரிய பலன் அல்ல, பலன். ஆங்கில வேதத்தில் ரிவார்டு அப்படின்னு ஆண்டவர் போட்டிருக்கோம். மகா பெரிய ரிவார்டாக நான் உனக்கு இருக்கிறேன், மகா பெரிய கேடகமாகவும் இருக்கிறேன். கேடகம் அண்ட் பலன். பலன் அப்படின்னா என்ன அர்த்தம்னாச்சுன்னா, உனக்கு ப்ரொட்டெக்ஷன் வேறு யாரும் வேண்டாம், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் உனக்கு கேடகமும். நான் போடுகிற தேவதூதர்கள்னு கூட ஆண்டவர் சொல்ல, ஆபிரகாமே பயப்படாதடா, நான் உனக்கு கேடகமாக இருப்பேன். ஆண்டவரே அவனுக்கு கேடகமாக இருந்தார். அவன் மேலே ஒருவனும் கைபோட கர்த்தர் அனுமதி கொடுக்கவில்லை. நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். அப்படின்னா நீ என்னென்ன காரியங்களெல்லாம் கையிட்டு செய்கிறியோ அதில் நல்ல பலனை அறுவடை செய்வாய், நல்ல ரிவார்டு கிடைக்கும். சங்கீதம் 107:37 சொல்லுகிறது, வயல்களை உண்டாக்கி திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள், அவைகள் வரத்துள்ள பலனை தரும். அப்படின்னா நல்ல வருமானம், நல்ல பலன் அதில் கிடைக்கும். நீங்கள் செய்கிற வியாபாரத்தில், தொழிலில், வேலையில் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். அப்போ மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் அப்படின்னாச்சுன்னா நல்ல ஹை ரிவார்டு, நல்ல ஹை ரீப்பிங், அறுவடைகளை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னார், நிறைவேற்றினார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தாராம். அதே போல் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். அன்னைக்கு அவனுக்கு தரிசனத்தில் சொன்னார், இன்னைக்கு இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக நேரடியாக உங்கள் வீடுகளில் வந்து சொல்லுகிறார், பயப்படாத மகளே, எதை பற்றியும் பயப்படாத, வியாதியை பற்றி பயப்படாத, உன்னுடைய கடன்களை பற்றி பயப்படாத, காலகாலத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கலைன்னு பயப்படாத, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லார். இன்றைக்கி எந்தெந்த காரியத்தை நினச்சி நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் இன்றைக்கி ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். பயப்படாத ஆபிரகாமின்னு சொல்கிறாருனாலே ஏதோ ஒரு சில காரியங்களில் அவனுக்கு ஒரு சில பயங்கள் இருந்திருக்கணும். இல்லைன்னா ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒரு பயம் உனக்கிட்டத்தில் இருக்குதுன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார், பயப்படாத, நான் உனக்கு துணையாக சப்போர்ட்டாக இருக்கிறேன், பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு இன்றைக்கி தைரியத்தின் ஆவியினால் நிரப்புறது மாத்திரமில்லை, வருகிற நாட்களில் உங்களுக்கு விரோதமாக உங்களை அழிக்க நினைக்கிற பொல்லாத சத்துனுடைய திட்டங்களை கேன்சல் பண்ணி ஆண்டவரே உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி உங்களை பாதுகாக்கும்படி கேடகமாக இருக்கிறார். அப்படின்னா உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் இனி ஆண்டவர் கேடகமாக இருக்கிறபடினால ஆண்டவரிடத்தில் தாண்டி தான் எதனால் உங்ககிட்ட வர முடியும், ஆண்டவரை தாண்டி வர முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். கண்ணுக்குள்ளார மணி போல் ஆண்டவர் உங்களையும் பிள்ளைகளையும் காத்துக்கொள்வார். வெளிதேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு வியாதியில் கஷ்டப்படுறாங்க, ஃபோன் வந்துச்சு, துடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. பிள்ளை இருக்கிற இடத்துல பிள்ளைக்கு ஆண்டவர் இன்னைக்கு கேடகமாக எழுந்தருளி வர்றார். புருஷன் இருக்கிற ஊரில் அவரிடத்துலேருந்து துர்ச்செய்தி வந்தது, கீழே விழுந்துட்டார், மண்டையில் அடிபட்டுருச்சு, காலில் முறிவு இருக்குது, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அவங்க இருக்கிற இடத்துல அவர்களுக்கு பாதுகாப்பாக நான் போய் எல்லா உயிர் சேதத்திலிருந்து அவர்களை பாதுகாத்து உங்களுக்கு அவர்களை ஆரோக்கியமாக தருவேன்னு சொல்கிறார். அடுத்து நான் உங்களுக்கு மகாபெரிய பலன். இதுவரைக்கும் பலனே இல்லை, கற்பத்தின் பலனே இல்லை, வருமானத்தின் பலனே இல்லை, எதுவுமே இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இரட்டிப்பான பலனை தருவேன், இன்றைக்கே தருவேன். சில பிள்ளைகள் எனக்கு ஒரு கற்பத்தின் பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் சொல், நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவார், இன்றைக்கே தருவார். உன் கற்பத்தில் ஆண்டவர் பிள்ளைகளை வைக்க முடியும்.
அதே போல் ஆண்டவர் சொல்கிறார், யாரெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் ஆனாலும் பலனே பார்க்க முடியலை, அறுவடையே பார்க்க முடியலை, கண்ணீரோடு விதைத்த உனக்கு இனி கம்பீரமான அறுவடையை தருவார். இனி கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பாய். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிற எல்லா பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு முதல்ல தைரியத்தின் ஆவியினால் நிரப்பும். இவங்க பயந்து கொண்டிருந்த காரியங்கள் என் பிள்ளைகளுக்கு தீமைக்கு எதுவாக அல்ல, நன்மைக்கு எதுவாக முடியட்டும். என் பிள்ளைகளுக்கு நீர் நல்ல கேடகமாக வியாதியிலிருந்து, பிசாசின் கட்டுகளிலிருந்து, அந்தகார கிரியைகளிலிருந்து, மாந்திரிக வல்லமையிலிருந்து என் பிள்ளைகள் பாதுகாக்கப்படும்படிக்கு நீரே என் பிள்ளைகளுக்கு கேடகமாய் எழுந்தருளிவார். மரண ஓலங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். ஆபத்துகள் விபத்துகளுக்கு விலக்கி என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். போகிற வருகிற வழியில் தேவ பாதுகாப்பின் கரம் எடுக்கட்டும். அது மட்டுமல்ல, இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். மகா பெரிய பலனை என் பிள்ளைகளை நீ அறுவடை செய்யட்டும். கூட கூடையாய் மிச்சம் எடுக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.